டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 1/3 இன்ட்டு 2/5 ப்ளஸ் 3/7 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து மல்டிப்ளை, இங்கே உள்ளே வந்து ப்ளஸ்ஸு. இப்போ நம்ம இந்த டேர்ம் வந்து இந்த ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கணும், அதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ். இந்த 1/3ங்கிறது 2/5க்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, 1/3ங்கிறது 3/7க்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இதை நம்ம காமனாக என்ன பண்ணணும், இப்படி கொண்டு வந்துடலாம். 1/3 இன்ட்டு 2/5 ப்ளஸ் 1/3 இன்ட்டு 3/7. இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது வந்து இதுக்கு ப்ளஸுக்கு வரும், அதே போல் இந்த இடத்துல மைனஸ் வந்தாலும் வரலாம். மைனஸ் வந்தாலும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகும். 1/3 இன்ட்டு 2/5 மைனஸ் 1/3 இன்ட்டு 3/7. இந்த மாதிரி பங்கீட்டு கொடுக்கறதுனால தான் இதுக்கு பேர் பங்கீட்டு பண்பு அப்படின்னு சொல்லிட்டு பேர், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு நேமு. இப்போ இதெல்லாமே வந்து 1.3 எக்ஸசைஸில் வரும். அடுத்தது 1.4 எக்ஸசைஸ் 1.4 பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன, ஸ்கொயர். ஸ்கொயர் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு எண்ணையும் இருமுறை போட்டு பெருக்கணும்னா அதுக்கு பேர் தான் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 7 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய 49 அப்படிங்கிறது 7ஓட ஸ்கொயர். 2 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4 அப்படிங்கிறது 4 அப்படிங்கிறது 2ஓட ஸ்கொயர் வர்க்கம். சரியா, 4 2இன் வர்க்கம் 4, 7இன் வர்க்கம் 49. அப்போ வர்க்க எண்கள் அப்படிங்கிறத நீங்கள் மெயினாக படிச்சுக்கணும். இப்போ 1னுடைய வர்க்கம் 1, 2னுடைய வர்க்கம் 4, 3னுடைய வர்க்கம் 9, 4னுடைய வர்க்கம் 16, 5னுடைய வர்க்கம் 25, 6னுடைய வர்க்கம் 36, 7னுடைய வர்க்கம் 49, 8னுடைய வர்க்கம் 64, 9னுடைய வர்க்கம் 81, 10னுடைய வர்க்கம் 100. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 20 25 எண்களை நீங்கள் மனசில் பதிய வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சம் போடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர்னால் என்னன்னு பார்த்துட்டோம். ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது இந்த மாதிரி. இப்போ 1ஓட ஸ்கொயர் ரூட் எதுனா 1, 4ஓட ஸ்கொயர் ரூட் எதுனா 2, 9ஓட ஸ்கொயர் ரூட் எதுனா 3, 16ஓட ஸ்கொயர் ரூட் எதுனா 4, 25ஓட ஸ்கொயர் ரூட் எதுனா 5. இப்படி நம்ம ஸ்கொயர் ரூட்டு வர்க்க மூலத்தையும் பார்த்துடலாம். வர்க்க மூலத்தையும் அதில் என்ன பண்ணலாம், கற்றுக்கிட்டு வரலாம். இப்போ இந்த பயிற்சியில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்க, ஸ்கொயர் ரூட். இப்போ 49ஓட ஸ்கொயர் ரூட் அப்படின்னா இந்த 49க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுல 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தடு. ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் எந்த ஒரு நம்பருக்கும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். இன்னொன்று ரெண்டாவது மெத்தடுன்னா லாங் டிவிஷன் மெத்தடு. இப்போ ஒரு நம்பருக்கு சின்ன நம்பருக்கு ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் ஆகும். பெரிய நம்பராக இருந்தால் லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். இந்த பயிற்சி ஃபுல்லாகவே இதே தான் இருக்கும். இப்போ நம்ம 49 அப்படிங்கும்போது அது எதால் டிவைட் ஆகும், 7ஆல் தான் டிவைட் ஆகும். 7 7 49. அப்போ 7 இன்ட்டு 7 அதை ரூட் எடுத்தோம்னா 7. இந்த 7ங்கிறத ஆன்சர். ஓகேவா. இதே போல் பெரிய நம்பர் இப்போ இந்த 4,59,684க்கு ஸ்கொயர் ரூட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கணக்குக்கு நம்ம என்ன பண்ணலான்னா லாங் டிவிஷன் மெத்தடு யூஸ் பண்ணலாம். 4,59,684. இந்த லாங் டிவிஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்லேருந்து 2 நம்பராக பிரிக்கணும். 2 நம்பராக பிரிச்சுட்டு வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரும் நமக்கு இதாகிறதுனால எடுத்துக்கலாம். 45. இந்த 45க்குள்ளே எதனுடைய ஸ்கொயர் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். 6ஓட ஸ்கொயர் 6 6 ஆர் 36ஓட ஸ்கொயர் மட்டும்தான் இதில் உள்ளே வருது 45க்குள்ளார. இப்போ 45க்குள்ளார 66 எடுத்துக்கிறோம். 6 6 6 6 ஆர் 36ன்னு போட்டுக்கிறோம். 45லேருந்து 36 மைனஸ் பண்ண என்ன வரும், 9 வரும். அடுத்தது நீங்கள் டிவிஷனுக்கு ஒரு நம்பர் தானே எடுப்பீங்க. லாங் டிவிஷனுக்கு வந்து இந்த 2 நம்பரையும் எடுத்து இங்கே வைக்கணும். அடுத்தது மேலே இருக்கக்கூடிய குவாஷியன்ட்டில் என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த சைடில் போடணும். அப்போ 6 2 12. இப்போ நம்ம 996க்குள்ளார எத்தனை முறை அடங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 996க்குள்ளார எத்தனை முறை அடங்கும், 7 முறை அடங்குமா. 7 7 49, மீதி 4, 7 2 14, 18, மீதி 1 1 7 1 8 889 வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணிக்கலாம். சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 7 0 1 வரும். அடுத்த 2 நம்பரை தூக்கி கீழே வைங்க. அடுத்த நம்பரை தூக்கி கீழே வச்சா 84. அடுத்தது இப்போ என்ன செய்யணும்னா இந்த ஈவில் இருக்கக்கூடிய 67 2ஆல் பெருக்கணும். 67 2ஆல் பெருக்கி போட்டோம்னா 134. அடுத்தது லாஸ்ட்டாக என்ன முடிஞ்சிருக்கு, 4ல் முடிஞ்சிருக்கு. இப்போ இதனுடைய ஒன்ஸ் பிளேஸ் 4ஆக இருக்கறனால எதனுடைய வர்க்கம் 4ல் முடியும்,
2ஓட வர்க்கம் 4ல் முடியும். 2ஓட வர்க்கம் போட்டோம்னா 2000 சில்லற தான் வரும். அதனால் இது 8ஓட வர்க்கம் 4ல் முடியும். அப்போ 8 போட்டுக்கலாம். 8ஓட வர்க்கம் 4ல் முடிகிறதுனால 8 8 64, மீதி 6, 4 8 32, 32 6 38, மீதி 3, 8 24, 8 24, 3 27, 27க்கு 7, மீதி 2, 1 8 8 2 10. சரியா பச்சா? இப்போ 678 தான் இதனுடைய வர்க்கமூலம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் லாங் டிவிஷன் மெத்தட். இப்படி ஒரு நம்பரை கூட்டுனா குறைச்சா இந்த மாதிரி வர்க்கமூலம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பயிற்சியில் வரும். ஓகேவா? அதுக்கடுத்தது கியூப் ரூட்டு 1 எக்ஸசைஸ் 1.5 பொறுத்த வரைக்கும் கியூப் ரூட்டு. இப்போ கியூப் ரூட்டு அப்படிங்கும்போது கியூப்னா என்ன பண்ணணும்? ஒரு நம்பரை 3 டைம் போட்டு பெருக்கணும்னா கியூபு. 3 9 9 3 27 அப்படின்னா கியூபு. இதே 27க்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா ஆன்சர் 3 அப்படின்னு போட்டோம்னா அது கியூப் ரூட்டு. இப்போ இந்த கியூப் ரூட்டை ஃபேக்டரைசேஷன் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது எப்படிங்கிறத ஒரு சம் பார்க்கலாம். இப்போ நான் கியூப் ரூட்டுக்கு ஒரு நம்பர் 1728 டிவைடட் பை 729 அப்படிங்கிற ஒரு நம்பரை கொடுக்குறேன். இதுக்கு எப்படி கியூப் ரூட் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 1728 இதுக்கு நீங்கள் ஃபேக்டரைசேஷன் மெத்தடே யூஸ் பண்ணுங்கள். 8 2 16, மீதி 1, 6 2 12, 4 2 8, மறுபடியும் 2 எடுத்தோம்னா 4 2 8, 3 2 6, 2 2 4, மறுபடியும் 2 எடுத்தோம்னா 2 2 4, 1 2 2, 6 2 12, மறுபடியும் 2 எடுங்க. 2 எடுத்தால் 1 2 2 0, 8 2 16, மறுபடியும் 2 எடுங்க. 2 10, 4 2 8, மறுபடியும் 2 எடுங்க. 2 4, மீதி 1, 7 2 14. இதுக்கு 3 தான் எடுக்கணும். 3 9 3 27, 3 எடுத்தால் 3 9, 3 எடுத்தால் 1. அப்போ எத்தனை 2? 6 2 வருது. 1 2 3 4 5 6, 3 3 வருது. 1 2 3. அச்சா, மேலே இருக்கிறதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. கீழே இருக்கிறதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 729 அப்படின்னாவே 9ல் முடியறதுனால 3 டேபிள் எடுத்துக்கலாம். 3 3 சார் 2 3 சார் 6, ரிமைண்டர் 1, 4 3 சார் 12, 3 3 சார் 9, மறுபடியும் 3னா 8 1, மறுபடியும் 3 எடுத்துச்சோம்னா 27, மறுபடியும் 3 எடுத்தோம்னா 9, மறுபடியும் 3 எடுத்தோம்னா 3, மறுபடியும் 3 எடுத்தோம்னா 3. அப்போ 1 2 3 4 5 6. இது கியூப் ரூட் எடுக்கணும். இப்போ கேன்சல் ஆகிறதெல்லாம் ஆக்கிக்கலாம். இதுக்கும் கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்தது 6 2 இருக்குது. இப்போ 3 2க்கு பதிலாக ஒரு 2 வெளியே எடுக்கணும். அதே போல் இந்த ஒரு 3 2க்கு பதிலாக வெளியே எடுக்கணும். இந்த 3 3க்கு பதிலாக ஒரு 3 வெளியே எடுக்கணும். அப்போ 2 2 4, ஒரு 3 3. அப்போ 4/3 அப்படிங்கிறது ஆன்சர். இதை நம்ம இதாக மாற்றணும்னா, மிக்சடு நம்பராக மாற்றணும்னா 1 3 3, ரிமைண்டர் 1 1/3. 1 1/3 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சராக வச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் கியூப் ரூட். இப்போ கியூப் ரூட் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து எக்ஸ்பொனன்ட்ஸ் 1.6 பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிறது எக்ஸ்பொனன்ட்ஸ். எக்ஸ்பொனன்ட்ஸில் பவர் ஃபஸ்ட் லா ப்ராடக்ட் லா. அடுத்தது ரெண்டாவது லா குவாஷியன்ட் லா. அடுத்தது பவர் லா. ப்ராடக்ட் லா அப்படிங்கிறது a/m × a/n = a/m+n. இந்த ஃபார்மேட்டில் வர்றது எல்லாமே என்ன? ப்ராடக்ட் லா. அதே போல் a/m டிவைடட் பை a/n, a/m-n அப்படின்னு வந்தால் அது குவாஷியன்ட் லா. பவர் லாங்கிறது a/m ஹோல் பவர் n, a/mn அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்தால் அது பவர் லா. இந்த 3 லாவை வச்சு நிறைய சம்ஸை போட்டுக்கலாம் நம்ம. அதே போல் பவர் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ a/0 அப்படின்னா அதனுடைய ஆன்சர் 1, b/0 அப்படின்னா அதனுடைய ஆன்சர் 1. எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி, அது பவரில் 0 வந்துச்சுனாவே அதனுடைய ஆன்சர் 1ன்னு போட்டு அப்ளை பண்ணுற டேர்மும் இந்த பயிற்சியில் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவரில் மைனஸ் நம்பர் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? இப்போ a/-1 அப்படின்னா 1/a அப்படின்னு போடணும். சரியா? அதாவது அதனுடைய கீழே கொண்டு வந்துட்டு அதனுடைய பவர் மிக எண்ணாக மாறிடும், பாசிட்டிவ் நம்பராக மாறிடும் அப்படின்னு சொல்கிறது. அதான் நெகட்டிவ் நம்பர் பாசிட்டிவாக மாறும், தலைகீழாக மாறுச்சுன்னா. அதே கீழே பாசிட்டிவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, -2ன்னு பாசிட்டிவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மேலே போனால் என்ன ஆகும்? ப்ளஸ் நம்பர் ஆகிடும்.
கீழே இருக்கக்கூடிய நெகட்டிவ் வந்து மேலே வரும்போது பாசிட்டிவாக மாறிடும். இதுதான் வந்து பவரில் மைனஸ் வந்தால் வரக்கூடிய ப்ரொசீஜர். இப்போ இதெல்லாமே 1.6 எக்ஸசைஸில் இருக்குது. இப்போ இது வரைக்கும் பார்த்ததெல்லாமே நமக்கு நம்பர்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் வரக்கூடிய 8th மேக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட். இந்த பாடப்பகுதிகளை டெட் ப்ரிப்பரேஷனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. மேலே ஏதாவது டவுட் இருந்தால் கொஞ்சம் நீங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். தேங்க்யூ.